வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். எமது குருநாதர் சுந்தராஜன் ஐயா பேசுவார். இப்போ ஒரு மீன லக்கணம் 9ஆம் இடம் இது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், இது சனி. சனி வந்து செவ்வாசாரம் வாங்கி செவ்வாய் மிதனத்தில் 8ல். அந்த பையனுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் எல்லாமே வச்சுருக்கிறேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. பொய் பித்தலாட்டெலாம் எதுவும் கிடையாது. அவங்க அப்பா நம்பர் என் கையில் இருக்குது. காரக்குடி அந்த ஜாதகம். மீன லக்கணம். நான்லாம் உட்கார மாட்டேன், நான் இரும்பு மனிதன், ரைட்டா? சளி காய்ச்சல் எது வந்தாலும் பாக்கெட்டுக்குள்ளே தூக்கி போட்டுக்கோங்க, எதையும் என்ன ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நான் அது மாதிரியான நான் ஒரு வித்தியாசமான மனிதன். சரி, அது வேறு விஷயம், அது போகட்டும், ரைட்டுங்களா? மீன லக்கணம் 2022 அந்த பையன் பிறந்திருக்கிறான். 9ஆம் இடம் வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி. சனி செவ்வாசாரம், செவ்வாய் மிதனத்தில். இப்போ சனி புத்தி நடக்குது, குரு திசையில் சனி புத்தி நடக்குது. அப்பாவுக்கு இப்போ கை ஒடிஞ்சு எண்ணெய் கட்டு மாவு கட்டு போட்டிருக்குது, அண்ணன் போட்டிருக்குதுன்னு சொன்னாங்க. சரிங்களா? குரு திசையில் சனி புத்தி. இப்போ புத்திக்கு தான் பலன் சொல்லணும். மீன லக்கணம் புத்திக்கு தான் பலன் சொல்லணும், அதுக்கு தான் திசைக்கு சொல்லணும். ஏன்னா திசை வந்து நீண்ட காலம், புத்தி வந்து குறுகிய காலம். இது சொன்னோம்னா தான் ஜெயிக்க முடியும். மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்துக்கு 3ல் வந்து சனி. சனி செவ்வாசாரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில். அவர் நிற்கக்கூடிய இடம் மிதனத்தில். கோல் நின்ற பாவகம் 3, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 8. 8 தொட்டு கொண்டு 3ஆம் இடம் இயங்குது. செவ்வாய் வந்து எலும்பு, சனி வந்து முறிவு. எலும்பு முறிவு ஏற்பட்டு எண்ணெய் கட்டு மாவு கட்டு போட்டியா? போட்டேன். இதுதான் ஜாதகம், இப்படித்தான் சொல்லணும். சரிங்களா? அதே மீன லக்கணமே தான், அதே ஜாதகரே தான். 2ஆம் இடத்துல ராகு. சுக்கரசாரம், சுக்கரன் 8ல். கொசு வைத்திய சுருள் இருக்குல்ல, அதை போட்டு வாயில் போட்டு மென்னடிச்சான்னு சொல்லி கேட்டேன். மென்னடிச்சு அப்படின்னாங்க. வாயை நீங்கள் விரலை விட்டு வாந்தி எடுக்க வச்சிங்களான்னு கேட்டேன். ஆமாம் நாங்கள், இதுதான் ஜாதகம், இப்படி தான் பலன் பேசணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சுக்கரசாரம், சுக்கரன் 8ல். ராகு வந்து விஷம். 2 வந்து வாயுக்குள்ளார 8, 8 + 2 அது ராகு. அப்போ வந்து பூச்சி புழு எது கிடந்தாலும் எடுத்து வாயில் போட்டுக்கவான். இவனுக்கு வந்து 12 வயசு வரலாம் குரு ஒரு வட்டம் அடித்தா தான் இவனுக்கு ஆயுள் பாவம் கரெக்டு. அதுக்குள்ளார வந்து எந்த நேரம் வேணாலும் இவர் வாயில் வந்து வம்புகள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால, மாடாக இருந்தால் அது என்னமோ சொல்லுவாங்க, முகமுடியை ஒன்று போட்டு விட்ருவாங்க. வாக்கு போட்டால் அதை வந்து போட்டுருவாங்க. அது மாதிரி இந்த பையனுக்கு போட முடியாது. இவனை மேய்க்கிறதுக்கு தனியாக ஒரு தாத்தா பாட்டியை வந்து போட்டு விட்ருங்க. குச்சி வச்சுக்கிட்டு கரெக்டாக மேய்க்கலைன்னா வாய்க்குள்ளார அவன் ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அவனுக்கு உயிருக்கு வந்து கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? 2வது கடக லக்கணம் 12ஆம் இடத்துல புதன். நல்லா கேளுங்க, ஒரே ஒரு டைம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எல்லாருமே பெரிய ஜோசியர் தான். ஒரு ஊரில் ஜோசியர் நம்பர் 1 நம்ம தான் இருக்கணும். வடகொரியா மாதிரி விளையாட்டுக்கு அனுப்புவாங்க, ஜெயிச்சுக்கிட்டு வந்தால் உள்ளார வரணும், இல்லை சுடு தள்ளடான்றான். ஆமாங்க, பார்த்தீங்களா பார்க்கலையே நீங்கள்? ஜெயிச்சுக்கிட்டா உள்ளார வா, இல்லைனா நீ போகாத, போய் நாட்டுக்கு அவமானப்படுத்த போகாதன்னு அவனுடைய ரூல்ஸ். கடக லக்கணம் 12ஆம் இடத்துல புதன். ராகு சாரம். ராகு வந்து துலாத்தில். இப்போ கோல் நின்ற பாவகம் 12, சாரநாதன் அமர்ந்த பாவகம் 4. இப்போ வந்து நிலம் விற்கிற விஷயமா கேள்வியான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னாங்க. புதன் என்ன மண் மனையா? காலி இடத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் வந்து புதன். செவ்வாய் வந்து விவசாய நிலங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். சுக்கிரன் வந்து வீடுகளுக்கு சொந்தக்காரன். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ராகுசாரம் பெற்று, ராகு வந்து கடகத்துக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறார். அப்போ இப்போ வந்து நிலம் விற்கிற விஷயமா வந்தீங்களா அப்படின்னு. ஆமாங்கன்னாங்க. எத்தனை லட்சத்துக்கு விற்கணும்? 77 லட்ச ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொன்னேன். 67 லட்ச ரூபாய்க்கு கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னாங்க. நீ 77லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்து 72ல் நிறுத்து. அவன் 65லேருந்து 67, 69ன்னு வந்துட்டு இருப்பான். 2 பேரும் ஒரு கோட்டுக்கு வரும், அப்போ வந்து அது முடிஞ்சிடும். இப்போ வந்து மிதனத்தில் தான் புதன் இருக்கிறார். ஒன்று அப்போ அது பேச்சுவார்த்தை முடியும், அல்லது அவர் சாரம் கொடுத்தவன் வந்து துலாத்தில் இருக்கார். அப்போ ஐப்பசி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார முடியும். ஏன்னா சாரநாதனுடைய இது எண்ணிக்கை எடுத்துக்கணும், 18 நாள் எடுத்துக்கணும். அப்போ ஐப்பசி 18க்குள்ளார முடியும். அப்படி இல்லைன்னா ஆனி மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார அந்த இடத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் டோக்கன் வாங்கிடுவீங்கன்னு சொல்லணும். இது சாரப்பலன். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மிதுன லக்கணம். இதெல்லாம் ஒரே ஃபேமிலி ஜாதகம் தான். மிதுன லக்கணம் 8ல் வந்து சனி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாஸ். 8ல் சனி, சந்திரசாரம். இப்போ வந்து கெட்ட பலனை யார் கொடுப்பா?
8ல் சனி யார் கொடுப்பா பலனை? சந்திரன் கொடுப்பார். சந்திரசாரம். இப்போ கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தியா? பார்த்தாச்சு. சந்திரன் வந்து துலாத்தில் இருக்கிறாரு. கர்ப்பப்பைக்கு வைத்தியம் பார்த்து 6 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சதா? 7 வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சது. இப்போ கர்ப்பப்பையில் இர்ரெகுலர் பீரியடு இருக்குதுங்களா? அப்போ அந்த சனி 8ஆம் இடத்தினுடைய சம்மந்தத்தை சந்திரன் அமர்ந்த பாவகம் 5ஆம் இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டாரு. அவருடைய சொந்த பாவகம் 2ஆம் இடத்துக்கு வச்சுக்கிட்டார். கோள் என்ற பாவகம் முதலில் இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகம் 2ஆவதாக இயங்கும். சாரநாதன் அமர்ந்த பாவகத்தை தொட்டு கொண்டு கோள் என்ற பாவகம் இயங்கும். கோளினுடைய சொந்த பாவகம் 2ம் அதுக்கு அடுத்ததாக இயங்கும். சாரநாதனுடைய சொந்த பாவகம் 2 அதுக்கு அடுத்ததாக இயங்கும். கோள் பார்த்த பாவகம் அதுக்கு அடுத்தது இயங்கும். இதை மட்டும் தெரிஞ்சால் போதும், எந்த விதிகளுமே தேவையே கிடையாதுங்க. என்னங்க ஜோதிடம் என்ன சிங்கமா புலிங்களா? ஜோதிடம் என்ன சிங்கமா புலியா? அடித்தா 3 நிமிஷத்தில் எந்த ஜாதகம் இருந்தாலும் போட்டு போட்டு டாண்டான்னு வைக்கணும். சும்மா வந்து இப்போ புதுசாக படிக்கிறவங்களாம் பாவம். இது ஒரு லைனில் போகிறாங்க, அது ஒரு லைனில் போயிட்டு என்கிட்ட ஜாதகம் தெரிஞ்சவங்க தான் எங்கள் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க வராங்க. அவங்க வந்து இந்த டிகிரியில் வந்து 42 டிகிரிக்குள்ளே இருக்குது, அப்போ கல்யாணம் லேட் ஆகும். அப்புறம் வந்து 159 இந்த கிரகம் இருக்குது, சப்லாடு இது பண்ணுறாரு, சப்லாடு ஒன்று பண்ணுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட இதில் சொன்னாங்க. தேதி சுனியத்தில் மாட்டுக்குச்சு. இந்த நம்ம ஐயா சொன்னார் அது மாதிரி திசா புத்தியெல்லாம் வந்து நம்ம என்ன சொன்னீங்க அது காளை பகை இதெல்லாம் வந்து எதையுமே வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க ஒருத்தரால் ஜோதிடம் சொல்ல முடியாது. இதில் கொஞ்சோண்டு போய் தொட்டுட்டு வந்துடுறாங்க பூச்சி மாதிரி, அதில் கொஞ்சோண்டு தொட்டுட்டு வந்துடுறாங்க, இதில் போய் கொஞ்சோண்டு தொட்டு எல்லாத்தையும் தொட்டுட்டு வந்துட்டு எதுலையுமே முழுமை பெறாமல் உட்காந்தது. எப்போ தான் ஜாதகம் சொல்கிறது? ஒரு லைன்னா ஒரு லைனில் அதிலே வாங்க, கேபினா கேபிலே போங்க, முழுசாக ஆழமாக இறங்குங்க. பிருகுநந்தி நாடி அதிலே இறங்க, முழுசாக இறங்குங்க, இறங்கி செய்யுங்க. எல்லாத்துலேயும் நம்ம தொட்டுட்டு இருந்தோம்னா எதுலையுமே ஜெயிக்க முடியாது. எல்லாம் கத்தவனே இடுப்புக்கு துணி அத்தவனேன்னு சொல்லி எல்லாம் இருக்கக்கூடாது. அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 52 அருவாயம் அப்படின்னா என்ன? 5 தாரம் கல்யாணம் பண்ணாலும் அது பொண்டாட்டி 6வது பொண்டாட்டி ஓடி தான் போகும். சரிங்களா? இப்போ இந்த அம்மாவுக்கு மிதுன லக்னம், 8ல் சனி, சந்திரசாரம். சந்திரன் 2ஆவதுக்கும் ஆதிபத்தியம் பெற்றிருக்கார், 5ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்காரு. 8ஆம் இடத்து பலனை இந்த 2க்கும் அனுப்புகிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த கிளாஸ் வந்து இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கரூரில் வைக்கிறேன். 1300 கட்டணும். 29ஆம் தேதி திருச்சியில் வைக்கிறேன். 1300 கட்டணும். அடுத்த மாதம் 2500 கட்டணும். அதுக்கு அடுத்த மாதம் 5000 கட்டணும். அதுக்கு அடுத்த மாதம் 20000 கட்டணும். ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் 20000 ஒரு கிளாஸ் கொடுத்து கற்றுக்கிட்டிங்கன்னா புத்திசாலியாக இருந்தால் ஒரே கிளாஸில் பிக்கப் பண்ணிக்காவார். அவர் 2 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். நான் தான் சொன்னேன், ஊரில் ஓட்டணும் நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும். ரைட்டுங்களா? அந்த கிளாஸ் வர ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. இப்போ அங்கே சொல்லும்போது டியூஷன் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வாதிரி தனியாக சொல்லிக் கொடுப்பார். சரிங்களா? இந்த இடத்துல சொல்கிறது நம்ம இவ்வளோ தான். இப்போ இந்த அம்மாவுக்கு பாருங்கள், மிதுன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல நல்லா கவனிங்க. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், புதன் இருக்கிறார், குரு இருக்கிறார். இப்போ குரு வந்து புதன் சாரம், புதன் சாரமே, சூரியன் வந்து குரு சாரம். இந்த அம்மாவுக்கு 31 வயசு, 1991 பிறந்திருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்குது. நான் இப்போ படிச்சுட்டு தான் போக போகிறேன். வேணுங்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. கதை விடணும் என்னன்னு நீங்கள் அப்புறமேல பார்த்துக்கணும், இல்லை சொல்லிடலாம். இப்போ 10க்கு அதிபதி 2 இல்லையா? புதன் சாரமா? 4 குறைவனுடைய சாரம் 2ல் நிற்கிறாரு. அதே மாதிரி புதனும் வந்து லக்னாதிபதி 2லே, அவர் வந்து புதன் சாரமே வாங்கியிருக்கிறார். இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து புதனுக்கு வந்து 17, அந்த குருவுக்கு வந்து 16, 17, 33 பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஒரு நிமிஷம் இருமா, சனி 8லேருந்து பார்க்குறாரு, அவருக்கு 9 கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 கழிச்சு 33ல் 9 பணம் எடுத்தினேன். 33ல் 9 பணம் 24 பேர். 24 பேர்த்துக்கு டியூஷன் எடுத்தேன்னு கேட்டேன். 22 பேர்த்துக்கு டியூஷன் எடுத்துங்க, அதில் தான் என் சம்பாதிச்சு என்னுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. சரிங்களா? இப்போ இது எப்படி நம்ம எடுத்தோம்? 10க்கு அதிபதி 2ல் சாரம் கொடுத்தோம், புதன் சாரம். புதன் 4க்கு அதிபதி, கல்விக்கு காரகன். அப்போ கல்வி சம்மந்தப்பட்டது 2வது வீட்டிலேயே டியூஷன் எடுக்கணும். 10க்கு அதிபதி 2னா வீடு தான் குடும்பம். குடும்பத்திலேருந்து டியூஷன் எடுத்து சம்பாதிக்கணும். நீ வெளியில் போய் அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ சனி திசையில் இவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? கட்டாயமாக கிடைக்கும். 10க்குரிய குரு புதன் சாரம் வாங்கி புதன் 2ல், சூரியன் அங்கேயே நிற்கிறார். கட்டாயமாக அவருக்கு கவர்மெண்ட் வேலை உண்டு. எந்த காலகட்டத்தில் உண்டு? நீ என்ன படிச்சிருக்கிற? எல்லாம் புட்டு வச்சாச்சு. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள். சரிங்களா? அப்போ ஒரு இது ஜாதக பலன்கள் சொல்லும்போது சாரநாதன் யார்? சாரநாதனை பேஸ் பண்ணி தான் அது சொல்லணும். இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஜாதகம் சொன்னது 26/10/2022. டைம் வந்து சாயங்காலம் 4 மணி 7 நிமிஷம். பிறந்த ஊர் வந்து காரைக்குடி.
அதுக்கு சொல்கிறேன். மீன லக்கணம் நான் சொன்னது இது மகரத்தில் வந்து சனி சொல்லியிருக்கிறேன். செவ்வாய் சாரம் செவ்வாய் 8 இல்லைன்னா அந்த அப்பாவுக்கு 8 இல்லைங்கும் போது மிதுனத்தில் சொல்லியிருக்கிறேன். மற்ற கிரகம்லாம் சொல்லிடுறேன் பாருங்கள். மீனத்தில் வந்து குரு, 2ல் ராகு, 4ல் செவ்வாய், 8ல் வந்து சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன், கேது. 5 கிரகம் 8ல் நிற்கிது. 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரசாரம். சுக்கிரன் வந்து 8ல் 8ஆம் இடத்தை தொட்டு கொண்டு தான் 2ஆம் இடம் செயல்படும். சரியாக சாப்பிட மாட்டார். இது மாதிரி பூச்சி, இந்த கரப்பாம்பூச்சி, அது இது எறும்பு கிரும்பு எதை எடுத்தாலும் வாயில் போட்டுக்குவான். இதனால் இவனுக்கு எந்த நேரம் வேணாலும் விஷத்தன்மை ஏறி அதன் மூலியமாக சிரமங்கள் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்த ஜாதகம் வந்து இது மிதுன லக்கணத்துக்கு வந்து 1991 7வது மாதம் 20ஆம் தேதி 4:47 AM. இவருக்கு வந்து மிதுன லக்கணம். லக்கணத்தில் கேது, 2ல் சூரியன், புதன், குரு, 3ல் வந்து சந்திரனும் செவ்வாயும், 3ல் வந்து சுக்கிரனும் செவ்வாயும், 5ல் வந்து சந்திரன், 7ல் வந்து ராகு, 8ல் வந்து சனி. இதில் தான் 8ல் இருக்கக்கூடிய சனி வந்து சந்திரசாரம் பெற்றதுனால 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லி கணக்கு. சரிங்களா? அப்புறம் இப்போ காலையில் சொன்னதில் வந்து சிலர்லாம் சொல்கிறாங்க. அதை அவங்கவுங்க பாஷையில் வரும்போது அதை நம்ம குறுக்கு வந்து அது குறைன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் ஒரு இதுக்கு சொல்லி தான் ஆகணும். இப்போ மீன லக்கணம் 2ல் குரு இருந்தால் நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்கார். சரிங்களா? அவர் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரான்னு சாரம் தான் முடிவு பண்ணணும். சுக்கிர சாரம் வாங்கி சுக்கிரன் 8ல் இருந்தால் எப்படி நல்லது பண்ணி விடுவார் குரு? சரியா? லக்கணாதிபதி 1, 5, 9ல் இருந்தால் நல்ல பலன் கொடுப்பாராம். கடக லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 5ல் இருக்கார், நல்ல பலன் கொடுத்துருவாரா? அவரே முக்காடு போட்டு படுத்துக்கிட்டு ஒரு உருண்டு இருக்கார். எப்படி இருக்கிறார் கடக லக்கணத்துக்கு? சந்திரன் வந்து நீசாயிட்டாரா? அப்புறம் 1, 5, 9ல் இருந்தால் நல்ல பலன் எப்படி கொடுப்பாங்க? ஆதியில் நூல்களில் கொடுத்தது அத்தனையும் சரியாக கொடுத்தாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். துவைதம், அத்வைதம், விசிஷ்டாத்வைதம். அத்வைதங்கிறது வந்து ஆதிசங்கரால் இயற்றப்பட்டது. அதில் சில ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். வேணும்னு எடுக்கலை, காலத்துக்கு ஒவ்வாததை கட் பண்ணிக்கிட்டு திருப்பி துவைதம் கொண்டாந்தாங்க. அதுலேயும் காலத்துக்கு ஒவ்வாததை எடுத்துகிட்டு விசிஷ்டாத்வைதம்னு கொண்டாந்துருக்காங்க. இது மாதிரி ஜோதிடத்துலேயும் சில பாடல்கள் அதெல்லாம் ஆதியில் இருக்குது. அதை நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்புன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 9 நவகிரகத்தை நீங்கள் தாங்க உட்கார வச்சு பலன் சொல்லணும். அவங்க எங்கே வேணாலும் உட்காந்துருப்பாங்க. எனக்கு வர ஜாதகம்லாம் முக்கால் வயசு பார்த்தீங்கன்னா இது பிடிக்கடங்கா புதன் மட்டும் மேலே உட்காருவார், கீழே உட்காருவார், மாறி மாறி உட்காருவார். அப்புறம் பலன்களை பேசி தான் வந்து நம்ம நிர்ணயம் பண்ணி தான் அதுக்கு நம்ம சொல்லி ஆகணும். சரிங்களா? புதனை மட்டும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கரெக்டாக உட்கார்றாரு, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கரெக்டாக உட்கார மாட்டேங்கிறாரு. அப்போ சென்டர் பாயிண்ட்டு ஒரு சிம்மத்தில் உட்கார்றாருன்னா பூரம் 1, 2, 3 அல்லது வந்து மகத்தில் வந்து 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்னா கரெக்டாக உட்காந்துருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் 2ஆம் பாதம் மக 2ல் இருந்தாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து உத்தரம் 1ஆம் பாதம் பூரம் 4ஆம் பாதம் இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. புதனை வந்து கரெக்டாக அது மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. அப்புறம் பாடல் பாடியிருக்கிறாரு. இது 5ல் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருப்பின் மாமன் என்று சொல்ல பேரும் உண்டோ மீறிய இருந்துட்டாலும் பாலகன் பிறந்த பின்னே பஞ்சாய் பிறந்து விடுன்னு சொல்கிறாரு. இப்போ 5ஆம் இடம் தாய் மாமனா, 6ஆம் இடம் தாய் மாமனா? குழப்பிடுறாங்களா இல்லையா? குழப்பத்துக்கு நம்ம ஏங்க போகணும்? அப்புறம் ஏன் வந்து இவர் வந்து இப்படி பாடியிருக்கிறாரு? 4க்கு 3 அதுதானே கரெக்டு. அப்புறம் இவர் பாடியிருக்கிறார்ல, இவர் நமக்கு முன்னாடி பிறந்தவர், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எழுதின ஒரு பாட்டுங்க அது. 5ல் ரவி காரி அங்காரகனோடு அரவு கூடி இருப்பினும் மாமன் என்று சொல்லும் பேரும் உண்டு மீறிய இருந்துட்டாலும் பாலகன் பிறந்த பின்ன பஞ்சாய் பிறந்து விடுன்னு சொல்கிறார். அப்போ எந்த இடத்த போய் மாமன் எடுத்துக்கிறது? பாடலை கேட்குறதா இதை கேட்குறதா? காரி கரும்பாம்பு 2 கலசஸ்தானம் ஏறிடமே விட பாரியோட நாதன் பகரும் 6, 8, 12 வீழ்ந்திட தாரமே கொடுத்தாலும் தனித்தே சிறையே இருப்பார்னு சொல்கிறாங்க. அது அந்த காலத்து பாடலுக்கு சரியாக வந்தது. இன்றைக்கி சரியாக வருமா? மிதுன லக்கணம் 7ஆம் இடத்துல சனி நிற்கட்டும், ராகு நிற்கட்டும், கேது நிற்கட்டும், யார் வேணாலும் நிற்கட்டும். சுக்கிரசாரம் வாங்கி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்தால் ஒன்றுமே பண்ணாது. பண்ணுமா? 5ஆம் இடத்தை தொட்டுக்கொண்டு 7ஆம் இடம் இயங்குது, பொசன்னு இயங்குது. எந்த பிரச்சனை போய் வரப்போகுது? அதனால் பாட்டு பாட வேண்டாம், டான்ஸ் ஆட வேண்டாம். எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் நீங்கள் சுயமாக சிந்திக்கணும், பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும். அதை வச்சு ஜாதகம் சொல்லணும். இந்த சாமி கும்பிட்றது, பக்தி கிக்தி அதெல்லாம் காப்பாற்றுறதை விட நம்ம செஞ்ச புண்ணியத்தை நம்பி நீங்கள் வாழுங்க, அது உங்களை காப்பாற்றும். தெய்வம் காப்பாற்றுதுன்னு பின்னாடி போயிட்டு கோயிலாக உளுந்து கும்பிடாதீங்க. நீங்கள் நல்ல காரியங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நல்ல காரியம் உங்களை அரணாக வந்து காத்து நின்று அது உங்களை காப்பாற்றணும். அந்த நம்ம செஞ்ச தர்ம காரியம் நம்மளை காக்குண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்காலத்தை மனதில் கொண்டு நிகழ்காலத்தை அடி எடுத்து வைத்தால் எந்த ஒரு அடியுமே வந்து பிசரடிக்காமல் கரெக்டாக நம்ம பயணம் போய் சேரும். சரிங்களா? சரி, இந்த ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நான் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டேன்.
நான் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன், 4 மணிக்கு போகணும். சரி நான் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பண்ணுறதுக்காக தான் நான் கிளம்புனேன். இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசிட்டேன். ரொம்ப நன்றி அனைவருக்கும். நான் வேறு எதுவுமே வாழ்த்தவும் இல்லை, யாருக்கும் எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டேன். இன்றைக்கி எடுத்த உடனே பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். மிச்சத்தெல்லாம் தம்பி சொல்லிவிடுவார். நம்ம ஐயா வந்து பார்த்தோம்னா அவர் நமக்கு பேசுகிறதே வாழ்த்துக்கள் தான். சட சட சடசன்னு நடிச்சிட்டார். அங்கே எங்கேயும் போகாதீங்க, பிடிக்காதீங்க, செய்யாதீங்க. பாவகத்தை பிடிச்சா போதும். பாவகத்துக்கு பாவம் யார் என்ன ஏது 4க்கு 3 6ஆம் பாவகம் முடிஞ்சு போச்சு. அதான் தாய்மாமன். இதை பிடிச்சி அப்படியே கேட்டால் சொல்லுங்கள். இப்போ இவர் 2ல் குரு இருக்காரா, ரைட் ஓகே. அவர் வந்து 8 கோடி சாரம் வாங்கி என்ன அவர் இங்கே கெட்டு போய் என்ன பண்ணுறது? ஐயாவுடைய அதான் சார ஜோதிடங்கிறது. நமக்கு வந்து சாரமாக நின்று இந்த அளவுக்கு சிறப்பாக செய்து கொடுத்த சூரியன் சுந்தராஜன் கரூரார் ஜோதிட நிலையத்திற்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறோம்.